கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக குமாரத்திகள், அதாவது ஸ்திரீகளுடைய வாழ்க்கையின் கசப்பு நிறைந்த பகுதியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அந்த பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எனக்கு அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளை இந்த நாட்கள்ல அவங்க கடந்து வந்த பாதை பயங்கர கசப்பான அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டானபடினா அவர்களோட இருதயமும் அவருடைய சிந்தையும் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அநேகரை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் இரக்கம் காட்டக்கூடாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் வந்துவிட்டபடினா அவர்கள் யாரையும் நம்புறதே இல்லை, விசுவாசிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக அநேக பெண்கள் போய்கொண்டிருக்காங்க. அவர்கள் ஒருவராக இருக்கலாம். இன்றைக்கு வேதத்தில் வாசித்த அந்த பகுதியின்படி விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயிடம் இயேசு பேசியதை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண் மன்னிக்க இயலாத ஆண்களின் கரங்களால் அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட முற்றிலுமாக நஷ்டப்படுத்தி கொண்டாள். அருமையானவர்களே, ஆனால் மீண்டும் இயேசு கிறிஸ்து அன்பை அவள் விசுவாசிக்கும்படி, ஆகாமை அன்பை அவள் விசுவாசிக்கும்படி அவர் அவளிடத்தில் வந்து பேசுகிறார். பாருங்களேன், மீண்டும் அன்பை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினா அவளிடத்தில் வந்து பேசினார். அத்தனை பேரும் கல்லெடுத்து எரிஞ்சாலும், அத்தனை பேர் மேல அவளுக்கு கசப்பு, வெறுப்பு, கோபம், நம்ம மேல நம்மளை வந்து இப்படியெல்லாம் ஆசை இச்சைக்கு பயன்படுத்திட்டு நம்மளை இப்படி ஒரு நடுவுல நம்மளை அவமானப்படுத்துறாங்களே என்று சொல்லி அவளுக்கு அநேகர் மேல வெறுப்பு, கசப்பு, கோபம், எரிச்சல் வந்து எல்லாரையும் வெறுத்து அவளோட வாழ்க்கையும் வெறுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அங்கு வந்து, இல்லை, நீ எல்லாரையும் மன்னிக்கணும், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீயும் மன்னி, உனக்கிட்ட யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து ஸ்திரீயே என்கிறார். பாருங்களேன், ஸ்திரீயே, உண்மையில் குற்றச்சாட்டில் எங்கே என்று கேட்கிறார். அப்ப நீங்களும் நானும் மன்னிச்சோன்னா மற்றவங்களை இயேசு கிறிஸ்து உண்மையில் குற்றச்சாட்டு எங்கே என்று சொல்லி இன்றைக்கு கேட்கிறார். ஒருத்தர் கூட உங்களை குற்றச்சாட்டம் இல்லாடுதுங்க, என்ன பாவம் செய்யாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா நீங்களும் நானும் மற்றவங்களை மன்னிப்போம் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து உண்மையில் குற்றச்சாட்டு எங்கே என்று கேட்டு ஒருவினால் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சொல்வார். உங்களை ஒருத்தரும் இன்றைக்கு குறை சொல்றங்க உங்களை ஆக்கினி தீர்ப்புக்குள்ள கொண்டு போக முடியாதுங்க. ஏன்னா அவர் தான் நீதிபரர், அவர் தான் நம்ம எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். நீங்க என்ன பாவம் செய்திருந்தால் இயேசப்பட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த மன்னிப்பை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கே உங்களோட வாழ்க்கையை புதிதாக்குவாரு. உங்க சரித்திரத்தை அவர் மாற்றி அமைச்சிருவாரு. நீங்க இயேசுக்கு விசுவாசிங்க, செய்த தவறுகளை, பாவங்களை உணர்ந்தா மட்டும் போதும், அவர் நிச்சயமா வாழ்க்கையை புதிதாக்க மாற்றுவாரு. உங்களை குற்றம் சாட்டினால காணாமலே போயிடுவாங்கங்க. நீங்க தேடி கூட அவர்கள் காண மாட்டீங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களை பார்த்து ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். உன்னை குற்றச்சாட்டில் ஒருவர் கூட இல்லை என்று அவரே சொல்லுகிறார். இந்த வேத பசங்க உங்களுக்காக தான் வருது. உங்களை ஆக்கிரத்திற்குள்ளாக தீர்க்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. உனக்கு விரோதமான சத்துரு இல்லை, பகைஞன் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்கள் இது விசுவாசிட்டீங்கன்னா நிச்சயமா மற்றவங்க மேல கசப்படுத்தி போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.